அடுத்தது தற்குறிப்பேற்றணி பார்த்தோம். இன்னும் ஒரு சான்று. தற்குறிப்பேற்றணி எழுதும் பொழுது எப்பொழுதுமே அணி, அணியின் விளக்கம், சான்று, சான்றின் விளக்கம், அணி பொருத்தம் இவ்வகையான முறையில் மட்டுமே நாம் அணியை எழுத வேண்டும். அணி தற்குறிப்பேற்றணி, அணியின் விளக்கம். இயல்பாக நிகழும் நிகழ்வின் மீது கவிஞர் தன் குறிப்பை வைத்து பாடுவது தற்குறிப்பேற்ற அணி. அடுத்தது இன்னொரு சான்று. தையல் துயருக்கு தறியாது தம்சிரகாம் கையால் வயிறடைத்து காரிருவாய் வெய்யோனை வாவுவரி தேரேறி வாவென்று அடைப்பட போல் கூவினவே கோழிக்குளம். இன்னும் ஒரு முறை பாடலை நன்றாக கவனியுங்கள். தையல் துயருக்கு தறியாது தம்சிரகாம் கையால் வயிறடைத்து காரிருவாய் வெய்யோனை வாவுவரி தேரேறி வாவென்று அடைப்பட போல் கூவினவே கோழிக்குளம். இந்த கோழிக்குளம் என்பது கோழி கூட்டங்கள். கோழி கூட்டங்கள் அதாவது விடியற்காலை பொழுதில் கோழிகள் கூவுவது என்பது இயல்பான நிகழ்வு. விடியற்காலை பொழுதில் கோழிகள் கூவுவது என்பது இயல்பான நிகழ்வு. ஆனால் இந்த பாடலை பாடிய கவிஞர் எவ்வாறு தன்னுடைய கற்பனையை வைத்து பாடுகிறார் என்றால், தையல் துயருக்கு தறியாது தம்சிரகாம். தையல் என்றால் பெண், தையல் என்றால் பெண், துயர் என்றால் துன்பம், துயர் என்றால் துன்பம். அதாவது இந்த பாடல்ல என்ன சொல்றார் அப்படின்னா, ஒரு நாள் காட்டுல நலன் தமயந்தி, நலன் தமயந்தி, நலனை விட்டு தமயந்தி பிரிகிறாள், தமயந்தியை விட்டு நலன் பிரிகிறான். பொருள் தேடும் பொருட்டு நலன் காட்டில் தனியாக தமயந்தியை விட்டுவிட்டு செல்கிறான். அப்பொழுது அவனுடைய பிரிவை தாங்காத தையல், தையல் என்றால் யார்? அந்த தமயந்தியான பெண்ணுக்கு துன்பம் தருகிறது, துன்பம் தருகிறது. அது எப்படி உண்மையா சொல்றார் அப்படின்னா, கோழிகள் கூவுவது என்பது இயல்பான நிகழ்வு, கோழிகள் கூவுவது என்பது இயல்பான நிகழ்வு. ஆனால் இவன் என்ன பண்ணான்? நலன் தமயந்தியை விட்டு பிரிந்து விட்டான், பொறுமையின் பொருட்டு பிரிந்து விட்டான். அவனுடைய பிரிவை தாங்காது யாருக்கு துன்பம் ஏற்பட்டது? இந்த தமயந்தி என்ற பெண்ணுக்கு துன்பம் ஏற்பட்டது. அதனால இந்த கோழி என்ன பண்ணுதுன்னு சொல்றாருன்னா, வாவுவரை தேரேறி வாவென்று அழைப்பன போல். இந்த கோழி கூட்டங்கள் எல்லாம் கூரையின் மீது ஏறிக்கொண்டு, நீ விரைந்து தேரில் ஏறிக்கொண்டு அந்த இடத்தை விட்டு விரைந்து வா என்று நலனை கூப்பிடுவது போல, நலனை கூப்பிடுவது போல எதை சொல்றாரு? நீ விரைந்து தேரேறி வந்து தமயந்திய பாரு அப்படின்னு சொல்லி, உன்னுடைய பிரிவை தாங்க முடியாமல் தமயந்தி என்ன பண்றா? ரொம்ப துன்பமான நிலையில் இருக்கிறாள். அதுபோல் இப்படியே கையால் வயிறடைத்து காரிருவாய் வெய்யோனை, சூரியனுடைய அதிகாலை பொழுதில் வருவதற்கு முன்பே கோழிகள் தங்களுடைய சிறகுகளை அடித்துக் கொண்டு கூவி, சூரியன் விரைவில் வந்துவிட்டது, நீயும் உன்னுடைய வேலையை முடித்துவிட்டு விரைவில் திரும்பி வா என்று கோழி கூட்டங்கள் நலனை அழைப்பது போல் இந்த பாடலை கூறியிருக்கிறார். அதாவது கோழி கூட்டங்கள் அனைத்தும் யாரை வரவேற்கிறதா? இந்த நலனை வரவேற்பது போல இயல்பாக நடக்கின்ற நிகழ்வு. கோழிகள் கூவுவது என்பது இயல்பாக நடக்கின்ற நிகழ்வு. அந்த இயல்பாக நடக்கின்ற நிகழ்வை எப்படி உண்மையா சொல்லியிருக்கிறாரு? நீ சீக்கிரம் உன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வா, ஏன்னா உன்னுடைய பிரிவினுடைய துன்பத்தை தாங்க முடியாமல் அந்த தமயந்தி மிகவும் வாட்டமுற்று தன்னுடைய கைவளையெல்லாம் கலண்டு விடுமாறு உடல் மெலிவுற்று சோர்வுற்று மிகவும் அயற்சியாக காணப்படுகிறாள். அதனால் விரைந்து நீ தேரை செலுத்திக் கொண்டு உன்னுடைய இருப்பிடத்திற்கு வந்துவிடு என்று கோழி கூட்டங்கள் கூப்பி அழைப்பது போல தன்னுடைய கற்பனையை வைத்து பாடுகிறார். ஆதலால் இந்த அணி எவ்வகையை சார்ந்தது என்றால் தற்குறிப்பேற்ற அணியை சார்ந்தது. மீண்டும் பாடல் கவனியுங்கள். தையல் துயருக்கு தறியாது சிறகாம் தம் சிறகாம் கையால் வயிறடைத்து காரிருவாய் வெய்யோனை. வெய்யோன் என்றால் சூரியன், கதிரவன். வாவுவரி தேரேறி வாவென்றழைப்பன போல் கோழி கூட்டங்கள் தேரின் மீது, கோழி கூட்டங்கள் உரையின் மீது ஏறிக்கொண்டு
மிகவும் பொருத்தமுடையதாக உள்ளது. அணி பொருத்தம் எப்படி எழுத வேண்டும் என்றால், இயல்பாக நடக்கின்ற நிகழ்வின் மீது கவிஞர் தன்னுடைய குறிப்பை வைத்து கோடி கூட்டங்களின் மீது உள்ள குறிப்பை வைத்து பாடியதால் இது தற்குறிப்பேற்ற அணிக்கு மிகவும் பொருத்தமாக அமைந்துள்ளது என்று எழுத வேண்டும். அடுத்தது தன்மை அணி. தன்மை அணி தன்மை அணியை எவ்வாறு பிரிக்க வேண்டும்? தன்மை கூட்டல் அணி, தன்மை கூட்டல் அணி, தன்மை அணி. தன்மை என்றால் என்ன? அதாவது உள்ளதை உள்ளவாறே சொல்லுவது, உள்ளதை உள்ளவாறே சொல்லுவது. தற்குறிப்பேற்ற அணி என்றால் இயல்பாக நடக்கவற்றை தன்னுடைய குறிப்பை வைத்து கூறுவது. இயல்பாக நடக்கும் நிகழ்வின் மீது தன் குறிப்பை வைத்து பாடுவது தற்குறிப்பேற்ற அணி. தன்மை அணி என்பது இயல்பாக உள்ளதை உள்ளவாறே சொல்வது, உள்ளதை உள்ளவாறே சொல்வது. அதாவது வானம் அப்படின்னா வானை முட்டும் அளவு வானம் என்று மிகைப்படுத்தி சொல்லாமல், குறைத்தும் சொல்லாமல், உருவகப்படுத்தியும் சொல்லாமல் உள்ளதை உள்ளவாறே சொல்வது, உள்ளதை உள்ளவாறே சொல்வது. எப்படி இருக்குதோ அது அப்படியே சொல்றதுக்கு பேரு தன்மை அணி. தன்மை என்றால் 4 வகையாக பிரிக்கும். எத்தனை வகையாக பிரிக்கலாம்? 4 வகை. பொருள் தன்மை, குணத்தன்மை, சாதித்தன்மை, தொழில் தன்மை. தன்மை அணியை எத்தனை வகையாக பிரிக்கலாம்? 4 வகையாக பிரிக்கலாம். 4 வகையாக பிரிக்கலாம். பொருள் தன்மை, குணத்தன்மை, சாதித்தன்மை, தொழில் தன்மை என்று 4 வகையை பிரிக்கலாம். இந்த அணியை தன்மை நவிர்ச்சி அணி என்றும் சொல்லலாம். தன்மை நவிர்ச்சி அணி என்றும் கூறலாம். அதாவது உள்ளதை உள்ளவாறே சொல்லுவது, மிகைப்படுத்தியும் சொல்லாமல், குறைத்தும் சொல்லாமல், உருவகப்படுத்தியும் சொல்லாமல், உள்ளதை உள்ளவாறே சொல்லுவது. எவ்வகைப்பட்ட பொருளாக இருந்தாலும், எவ்வகைப்பட்ட பொருளாக இருந்தாலும் உள்ளதை உள்ளவாறே சொல்லுவது. எவ்வகை பொருளும் மெய்வகை விளக்கும் தொன்முறை தொடுப்பது தன்மை, சொன்முறை தொடுப்பது தன்மை என்று நன்னூலார் விளக்குவார். தன்மை கூட்டல் அணி, தன்மை அணி. இந்த அணியை எழுதும் பொழுது எப்படி எழுத வேண்டும் என்றால், அணி என்ன, அணியினுடைய விளக்கம் என்ன, சான்று என்ன, சான்றினுடைய விளக்கம் என்ன, அணி பொருத்தம் எவ்வாறு எழுத வேண்டும். அணி என்ன? அணி தன்மை அணி. அணியுடைய விளக்கம் என்ன? எவ்வகைப்பட்ட பொருளாக இருந்தாலும் அந்த பொருளின் உண்மை தன்மையை சொல்லுவது, உண்மை தன்மையை சொல்லுவது. அதாவது உள்ளதை உள்ளவாறே கூறுவது, உள்ளதை உள்ளவாறே கூறுவது. எவ்வகைப்பட்ட பொருளாக இருந்தாலும் உள்ளதை உள்ளவாறே கூறும் அணி தன்மை அணி. சான்று உள்ளம் குளிர்ப்ப, ரோமம் சிலிர்க்க, உரை தள்ள, விழி நீர் அரும்ப, தன்னையே மறந்து நின்றார். உள்ளம் குளிர்ப்ப, ரோமம் சிலிர்க்க, உரை தள்ள, விழி நீர் அரும்ப, தன்னையே மறந்து நின்றார். அதாவது இறைவனை காண செல்கின்ற பெண் ஒருத்தியின் நிலை எவ்வாறு உள்ளது, இறைவனை காண சென்ற பெண் ஒருத்தியின் நிலை எவ்வாறு உள்ளது என்பதை உள்ளதை உள்ளவாறே கொடுத்திருக்கிறார். உள்ளதை உள்ளவாறே, அதாவது நாமே நம்மளையே எடுத்துக்கொண்டோமே, ஆனால் நாம் இறைவனுடைய பாதங்களை தொடும் பொழுது அவருடைய சிந்தை மட்டுமே நமக்கு கண் முன்னாடி வரும். அந்த சிலையை மட்டும்தான் நம்ம பார்ப்போம் இல்லையா? அந்த இறைவனுடைய தோற்றத்தை மட்டுமே வைத்து நம்மளுடைய மனதால் வணங்குவோம். அப்படி தில்லை நடராஜ பெருமானின் திருவடிகளை தொழுத பெண் ஒருத்தி, தில்லை நடராஜ பெருமானின் திருவடிகளை தொழுத பெண் ஒருத்தியினுடைய நிலை எப்படி இருந்தது அப்படின்னு சொல்ற. உள்ளம் குளிர்ப்ப, உள்ளம் குளிர்ப்ப, தன்னுடைய மனமானது குளிர்ந்திருக்கிறது, தன்னுடைய மனமானது குளிர்ந்திருக்கிறது. ரோமம் சிலிர்க்க, ரோமம் என்றால் என்ன? தன்னுடைய மயிர்கால்கள், உடம்பில் உள்ள மயிர்கால்கள் அனைத்தும் அப்படியே அந்த இறைவனுடைய திருவுருவத்தை பார்த்த மேனியில் சிலிர்த்து விட்டதாம் அந்த பெண்ணுக்கு. உரை தள்ள, உரை என்றால் என்ன? அவளுடைய பேச்சு, அவளுடைய பேச்சு அப்படியே கொளறி கொளறி தடைப்பட்டதாம். விழிநீர் அரும்ப, தன்னுடைய 2 விழிகளிலும் கண்ணீரானது
மாதிரி கொட்டிக் கொண்டிருக்கிறது. தன்னையே மறந்து நின்றார். அந்த திருவிழை நடராஜ பெருமானுடைய திருவடிகளை தொழுத அந்த பெண் தன்னுடைய உள்ளம் குளிர்ந்து உடம்பில் உள்ள ரோமங்கள் எல்லாம் சிலிர்த்து தன்னுடைய பேச்சுக்கள் உளறுபடியாகி தன்னுடைய 2 விழிகளிலும் நீர் தள்ள அப்படியே அந்த திருவுருவத்தை பார்த்து தன்னையே மறந்து நின்றதை உள்ளதை உள்ளவாறே அப்படியே இந்த புலவர் சொல்லி இருக்கிறார். இந்த அணி எந்த வகையை சார்ந்தது என்றால் தன்மை அணியை சார்ந்தது. தன்மை அணியை சார்ந்தது. அப்ப தன்மை அணி என்றால் என்ன? உள்ளதை உள்ளவாறே கூறுவது. உள்ளதை உள்ளவாறே கூறுவது. உள்ளதை உள்ளவாறே கூறுவது தன்மை அணியாகும். இவற்றை தன்மை நவிர்ச்சி அணி என்றும் சொல்லலாம். தன்மை நவிர்ச்சி அணி என்றும் சொல்லலாம். இப்ப இந்த செயலை எப்படி சொல்லியிருக்கிறார்? அணி பொருத்தம், அதாவது இயல்பாக பெண் பொருத்தினுடைய நிலையை உள்ளதை உள்ளவாறே சொல்லியிருக்கிறார். அப்ப உள்ளதை உள்ளவாறே சொன்னதால் இந்த அணி எந்த அணிக்கு பொருத்தமாக இருக்கிறது என்றால் தன்மை அணிக்கு பொருத்தமாக உள்ளது. தன்மை அணிக்கு பொருத்தமாக உள்ளது. மீண்டும் தன்மை அணி, தன்மை கூட்டல் அணி தன்மை அணி. தன்மை அணியை தன்மை நவிர்ச்சி அணி என்றும் நாம் சொல்லலாம். அணியுடைய விளக்கம் என்ன? எவ்வகைப்பட்ட பொருளாக இருந்தாலும் அந்த பொருளின் உண்மை தன்மையை அப்படியே எடுத்து கூறுவது தன்மை அணி என்று நாம் சொல்லலாம். தன்மை அணி என்று சொல்லலாம். சான்று உள்ளம் குளிர்ப்ப ரோமம் சிலிர்க்க உரை தள்ள விழிநீர் அரும்ப தன்னையே மறந்து நின்றார். இப்பாடலில் தில்லை நடராஜ பெருமானின் திருவடிகளை தொழுத பெண் ஒருத்தினுடைய நிலை உள்ளதை உள்ளவாறே கூறியிருக்கிறார். எவ்வாறு? தன்னுடைய உள்ளம் குளிர்ந்து ரோமம் சிலிர்த்து பேச்சுக்கள் உளரும்படியாக 2 விழிகளிலும் நீர் அரும்ப தன்னையே அந்த இறைவனுடைய திருவுருவத்தை பார்த்து தன்னையே மறந்து நின்றார் என்று அழகாக கூறியிருக்கிறார். அணி பொருத்தம் இப்பாடலில் பெண்ணினுடைய நிலையை உள்ளதை உள்ளவாறே கூறியுள்ளமையால் இந்த பாடல் தன்மை அணிக்கு பொருத்தமாக அமைந்துள்ளது. அடுத்தது நாம் பார்க்க இருப்பது பின்வரு நிலையணி. பின்வரு நிலையணி. பின்வரு நிலையணியை 3 வகையாக பிரிக்கலாம். சொல் பின்வரு நிலையணி, பொருள் பின்வரு நிலையணி, சொற்பொருள் பின்வரு நிலையணி. அதாவது பின்வரு நிலையை, அதாவது ஒரே சொற்கள் மீண்டும் மீண்டும் வர மாதிரி வருகின்ற அணியை பின்வரு நிலையணி என்று அழைப்போம். அவற்றை 3 வகையாக பிரிக்கலாம். சொல் பின்வரு நிலையணி, பொருள் பின்வரு நிலையணி, சொற்பொருள் பின்வரு நிலையணி. இப்ப சொல் பின்வரு நிலையணி அப்படின்னு சொன்னா ஒரே சொல் மீண்டும் மீண்டும் வந்து வெவ்வேறு பொருளை தருமாயின், வெவ்வேறு பொருளை தருமாயின் அவற்றை சொல் பின்வரு நிலையணி என்று சொல்லலாம். சான்றாக துப்பாக்கு துப்பாய, துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய, தூவும் மலை. அப்ப துப்பு அப்படிங்கிற சொல்லு வெவ்வேறு வகையான பொருளை உணர்த்தும். ஆதலால் அவற்றை சொல் பின்வரு நிலை அணி என்போம். பொருள் பின்வரு நிலை அணி, அதாவது பல சொல் ஒரே பொருள், பல சொல் ஒரே பொருள். சரிங்களா? அடுத்தது சொற்பொருள் பின்வரு நிலை அணி. ஒரே சொல் மீண்டும் மீண்டும் வந்து ஒரே பொருளை, ஒரே சொல் மீண்டும் மீண்டும் வரும், ஒரே பொருளை தரும். அவற்றை சொற்பொருள் பின்வரு நிலை அணி என்போம். சரியா? இப்ப சொற்பொருள் பின்வரு நிலை அணி எப்படி எழுதணும்? அணி, அணியின் விளக்கம், அணி, அணியின் விளக்கம், சான்று, சான்றின் விளக்கம். அணி, அணியின் விளக்கம், சான்று, சான்றின் விளக்கம், அணி பொருத்தம், அணி பொருத்தம். முதலில் என்ன அணி என்று தெரிய வேண்டும். அணி என்ன அணி? சொற்பொருள் பின்வரு நிலை அணி.
வந்த சொல் மீண்டும் மீண்டும் வந்து செய்யுளில் முன்னர் வந்த சொல் மீண்டும் மீண்டும் வந்து ஒரே பொருளை தருமாயின் அவற்றை சொற்பொருள் பின்வரு நிலையணி என்போம். சொற்பொருள் பின்வரு நிலையணி என்றால் என்ன? 2 மார்க்ல கூட நமக்கு கேட்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. பின்வரு நிலையை எத்தனை வகையாக பிரிக்கலாம்? 2 மார்க் क्वेश्चनல கூட கேட்கலாம், வாய்ப்புகள் இருக்கிறது. சொற்பொருள் பின்வரு நிலையணி விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டா, செய்யுளில் முன்னர் வந்த சொல் மீண்டும் மீண்டும் வந்து ஒரே பொருளை தருமாயின் அவற்றை சொற்பொருள் பின்வரு நிலையணி என்போம். சான்று, இப்ப சான்று என்ன எழுதலாம்? ஒரே சொல்லா மீண்டும் மீண்டும் வரணும், ஒரே சொல்லா மீண்டும் மீண்டும் வரணும். இப்ப திருக்குறளை எடுத்துக்கலாம். தீயவை தீய பைத்தலால், தீயவை தீய பைத்தலால், தீயவை தீயவை தீய பைத்தலால், தீயவை தீயினும் அஞ்சப்படும், தீயினும் அஞ்சப்படும். இக்குறட்பாவை நன்றாக கவனியுங்கள். தீயவை தீய பைத்தலால், தீயவை தீயினும் அஞ்சப்படும். இக்குறட்பாவில் மீண்டும் மீண்டும் வருகிற சொல் என்ன சொல்? தீய 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 தீய. இப்ப தீய என்னும் சொல், இந்த குறட்பாவில் தீய என்னும் சொல் மீண்டும் மீண்டும் வந்திருக்கிறது. அது எந்த பொருள்ல வந்திருக்குன்னா தீமை என்ற ஒரே பொருளில் வந்திருக்கிறது. தீமை என்ற ஒரே பொருளில். இப்ப அணியினுடைய விளக்கம் என்ன சொல்லலாம்? செய்யுளில் முன்னர் வந்த ஒரே சொல் மீண்டும் மீண்டும் வந்து, மீண்டும் மீண்டும் வந்து ஒரே பொருளை தருமாயின், ஒரே பொருளை தருமாயின் அவற்றை நாம் சொற்பொருள் பின்வரு நிலையணி என்று அழைக்கலாம். சரிங்களா? தீயவை தீய பைத்தலால், தீயவை தீயினும் அஞ்சப்படும். தீமையான செயல்களை செய்தால் நமக்கு தீமை தான் கிடைக்கும். அப்ப நல்ல செயல்களை செய்து நல்லவற்றை நாம் தேட வேண்டும். அப்ப தீமை செய்தால் தீமை கிடைக்கும், நன்மை செய்தால் நன்மை கிடைக்கும். அப்ப தீய என்னும் சொல் இக்குறட்பாவில் மீண்டும் மீண்டும் வந்து, மீண்டும் மீண்டும் வந்து ஒரே பொருளை தந்துள்ளமையால் இவற்றை நாம் சொற்பொருள் பின்வரு நிலையணி என்று அழைக்கலாம். மீண்டும் மற்றொரு குறள். நோய் நாடி நோய் நாடி நோய் முதல் நாடி, நோய் நாடி முதல் நாடி அதுதளிக்கும் நோய் நாடி நோய் முதல் நாடி அதுதளிக்கும், நோய் நாடி நோய் முதல் நாடி அதுதளிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல், வாய் நாடி வாய்ப்பச் செயல். இக்குறட்பாவில் என்ன சொல் மீண்டும் மீண்டும் வந்துள்ளது? நாடி நாடி நாடி. அப்ப இக்குறட்பாவில் மீண்டும் மீண்டும் என்ற சொல் என்ன? நாடி என்ற ஒரே சொல். இக்குறட்பாவில் நாடி என்னும் ஒரே சொல், நாடி என்னும் ஒரே சொல். முதல்ல திருக்குறளுக்கான விளக்கத்தை தெரிஞ்சுக்கணும். நோய் நாடி நோய் முதல் நாடி அதுதளிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். ஃபர்ஸ்ட் நோயினுடைய தன்மையை ஆராயணும், நோயினுடைய தன்மையை ஆராயணும். அது எதனால ஏற்பட்டுச்சு, அத எதனால ஏற்பட்டுச்சு, அதற்கான தீர்வு முறை என்ன, அதற்கான தீர்வு முறை என்ன? நோயினுடைய தன்மையை ஆராயணும், நோயினுடைய குணத்தை ஆராயணும், அதுக்கப்புறம் அந்த நோய் எதனால ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத ஆராய்ச்சி அதற்கு தேவையான மருந்தை கொடுத்தோம் என்றால் நோயினுடைய தன்மையிலிருந்து முழுமையாக விடுபடலாம் என்பதை இக்குறட்பாவின் கருத்து. அப்ப இக்குறட்பாவில் நாடி என்னும் சொல், ஆடி என்னும் சொல் மீண்டும் மீண்டும் வந்து எந்த பொருளை தருகிறது என்றால் ஆராய்ந்து என்ற
ஒரே சொல் மீண்டும் மீண்டும் வந்து மீண்டும் மீண்டும் வந்து ஒரே பொருளை தந்துள்ளமையால் இக்குறட்பா சொற்பொருள் பின்வரும் நிலையணிக்கு பொருத்தமாக அமைந்துள்ளது. இன்றைய ஹோம்வொர்க் மற்றும் டெஸ்ட் பகுதிகள். முதல் வினா, அணி என்றால் என்ன? அணி என்றால் என்ன? அணி என்பதற்கு அழகு என்பது பொருள். அணி என்பதற்கு அழகு என்பது பொருள். உங்களுடைய மெட்டீரியல் பக்கத்தில் அணிகள் என்ற தலைப்பில் காணலாம். அணி என்பதற்கு அழகு என்பது பொருள். அதாவது செய்யுளுக்கு அழகு சேர்ப்பதை அணி என்று சொல்லலாம். செய்யுளுக்கு அழகு சேர்ப்பதை அணி என்று சொல்லலாம். புலவர்கள் தாங்கள் கூறக்கூடிய சொல்லழகையும் பொருளழகையும் உணர்ச்சி வெளிப்பட பாடல்களில் இயற்றுவதற்கு பெயர் அணி என்று சொல்லலாம். இரண்டாவது வினா, தற்குறிப்பேற்றணி என்றால் என்ன? தன் கூட்டல் குறிப்பு கூட்டல் ஏற்றம் கூட்டல் அணி. தற்குறிப்பேற்றணி எழுதும் பொழுது கண்டிப்பாக தற்குறிப்பேற்ற அணியை பிரித்து எழுத வேண்டும். தன் கூட்டல் குறிப்பு கூட்டல் ஏற்றம் கூட்டல் அணி. அதனுடைய விளக்கம் என்ன? இயல்பாக நடக்கும் நிகழ்வின் மீது கவிஞன் தன்னுடைய குறிப்பை வைத்து பாடுவது தற்குறிப்பேற்ற அணி என்று நாம் சொல்லலாம். சொற்பொருள் பின்வரும் நிலையணி என்றால் என்ன? வினா எண் 3. சொற்பொருள் பின்வரும் நிலையணி என்றால் என்ன? செய்யுளில் முன்னர் வந்த சொல் மீண்டும் மீண்டும் வந்து. செய்யுளில் முன்னர் வந்த சொல் மீண்டும் மீண்டும் வந்து ஒரே பொருளை தருமாயின் அவற்றை சொற்பொருள் பின்வரும் நிலையணி என்று அழைப்போம். வினா எண் 4. பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லதில்லை பொருள். பொருள் அல்லதில்லை பொருள். அதாவது இக்குறட்பாவில் பயின்று வரும் அணி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இக்குறட்பாவில் பயின்று வரும் அணி. இப்ப ஒரே சொல் மீண்டும் மீண்டும் வந்திருக்கான்னு முதலில் பார்க்க வேண்டும். பொருள் பொருள் பொருள். அப்ப பொருள் என்ற சொல் மீண்டும் மீண்டும் வந்திருக்குனாவே அப்ப இந்த குறட்பா எந்த அணியை சார்ந்தது? சொற்பொருள் பின்வரும் நிலையணியை சார்ந்தது. அப்ப இக்குறட்பாவில் பொருள் என்னும் சொல் மீண்டும் மீண்டும் வந்து என்ன பொருள் என்றால் செல்வம் என்ற ஒரே பொருளை மற்றும் விளக்குவதால் இக்குறட்பா சொற்பொருள் பின்வரும் நிலையணியை சார்ந்தது. அணிகள் எழுதும் பொழுது கண்டிப்பாக அணியின் விளக்கம், சான்று, சான்றின் விளக்கம், அணி பொருத்தம், இந்த 5 தலைப்புகளில் மட்டுமே மாணவர்கள் எழுத வேண்டும். வினா எண் 5. தற்குறிப்பேற்றணி விளக்குக. தற்குறிப்பேற்றணி என்பது இங்க முன்னாடியே சொன்ன மாதிரி தன் கூட்டல் குறிப்பு கூட்டல் ஏற்றம் கூட்டல் அணி என்று எழுத வேண்டும். அதுக்கப்புறம் அணி என்ன, அணியினுடைய விளக்கம் என்ன, சான்று என்ன, சான்றினுடைய விளக்கம் என்ன என்று முழுமையாக அணிகள் எழுதும் பொழுது மாணவர்கள் எழுதி முடிக்க வேண்டும். இந்த வினாவிற்கான விடைகளை ஹோம் டெஸ்டாக எழுதி உங்களுடைய வகுப்பு ஆசிரியருக்கு அனுப்பி வைக்கவும். நன்றி. மீண்டும் நாம் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். அன்பு மாணவ செல்வங்களுக்கு இனிய வணக்கம். நேற்றைய வகுப்பில் நாம் பகுபதம் பற்றி பார்த்தோம். இன்றைய இலக்கண வகுப்பில் நாம் பார்க்க இருப்பது அணிகள். முதலில் அணி என்றால் என்னவென்று நமக்கு தெரிய வேண்டும். அணி என்பதற்கு அழகு என்று பொருள். அணி என்பதற்கு அழகு என்பது பொருள். எப்படி நம்மளை நாம் ஒப்பனை செய்து கொள்கிறோமோ, அலங்காரப்படுத்திக் கொள்கிறோமோ, அதுபோல நம்மை நாம் எவ்வாறு அழகுபடுத்திக் கொள்கிறோமோ அதுபோல புலவர்கள் தங்களுடைய சொல் அழகையும் பொருள் அழகையும் தங்களுடைய பாடலுக்குள் எழுதி வைப்பர். அதாவது புலவர்கள் தங்களுடைய கருத்துக்களை சொற்களாலும் பொருளாலும் அழகுபடுத்துவதற்கு பெயர் அணி என்று சொல்கிறோம்.
எப்படி நம்மளை நாம் அழகுபடுத்திக் கொள்கிறோமோ அதுபோல புலவர்கள் தங்களுடைய பாக்களில் சொல்லினுடைய அழகையும் பொருளினுடைய அழகையும் விரிவாக வைத்திருப்பார்கள். அதற்கு பெயர் அணி என்று நாம் அழைக்கிறோம். அணி இலக்கண நூல் தண்டி அலங்காரம் என்பதாகும். அணி இலக்கண நூல் தண்டி அலங்காரம். அலங்காரம் என்றால் என்ன? ஒப்பனை செய்தல். அலங்காரம் என்பதற்கு பெயர் ஒப்பனை செய்தல், அழகுபடுத்திக் கொள்ளுதல். அப்ப அலங்காரம் என்பது ஒப்பனை செய்து கொள்வது போல புலவர்கள் தங்களுடைய கருத்துக்களால் பாடல்களில் சொல்லலையும் பொருளையும் அழகுபடுத்துவார்கள். அதற்கு பெயர் அணி என்று சொல்கிறோம். இந்த அணி இலக்கண நூல் எழுதியவர் யார் என்று கேட்டால் தண்டி. யார்? தண்டி. தண்டி அலங்காரம் என்பது ஒரு வகையான அணி இலக்கண நூல். அணி இலக்கணத்தை கூறும் இலக்கண நூல்களுள் ஒன்று தண்டி அலங்காரம். இந்த தண்டி அலங்காரம் என்ற நூலை எழுதியவர் தண்டி என்னும் ஆசிரியர். இந்த தண்டி எழுதிய இலக்கண நூல்கள்ல 3 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. சொல்லணியியல், பொருளணியியல், பொது அணியியல். சொல்லணியியல், பொருள் அணியியல், பொது அணியியல் என்று 3 பெரும் பிரிவுகளை உள்ளடக்கியது தண்டி அலங்காரம். அதாவது அணி இலக்கணத்தை மட்டுமே கூறக்கூடிய ஒரு வகையான இலக்கண நூல். அணி இலக்கணத்தை மட்டுமே கூறக்கூடிய ஒரு வகையான இலக்கண நூல் எது என்று கேட்டால் தண்டி அலங்காரம். நிறைய இலக்கண நூல்கள் இருக்கிறது. வீர சோழியம், முத்து வீரியம், இலக்கண கூத்து, இலக்கண சூறாவளி, இறையனார் அகப்பொருள் உரை, இறையனார் கலவியல் உரை, அகத்தியம், தொல்காப்பியம் என்றெல்லாம் இலக்கண நூல்கள் நமக்கு இருக்கின்றன. ஆனால் தண்டி அலங்காரம் என்பது அணி இலக்கணத்தை மட்டுமே கூறக்கூடிய ஒரு வகையான நூல் என்பதாகும். இந்த அணிகள் நம்மளுடைய பாடல் பகுதியில் நிறைய இருக்கின்றன. அவற்றுள் ஒரு சிலவற்றை மட்டும் நாம் இந்த வகுப்பில் காண்போம். முதலில் தற்குறிப்பேற்றணி. இந்த வகுப்பில் நாம் பார்க்க போகும் அணிகள் தற்குறிப்பேற்றணி, தன்மையணி, சொற்பொருள் பின்வரும் நிலையணி. தற்குறிப்பேற்றணி, தன்மையணி, சொற்பொருள் பின்வரும் நிலையணி. முதலில் தற்குறிப்பேற்றணி என்றால் என்ன அப்படின்னு கேட்டா தன் கூட்டல். தற்குறிப்பேற்றணியை எவ்வாறு பிரிக்க வேண்டும்? தன் கூட்டல், குறிப்பு கூட்டல், ஏற்றம் கூட்டல் அணி. தன் கூட்டல், குறிப்பு கூட்டல், ஏற்றம் கூட்டல் அணி எப்படி வரும்? தற்குறிப்பேற்றணி. தன் கூட்டல், குறிப்பு கூட்டல், ஏற்றம் கூட்டல் அணி தற்குறிப்பேற்றணி. அதாவது புலவர் இயல்பாக நடக்கின்ற ஒரு நிகழ்ச்சியின் மீது தன்னுடைய குறிப்பை வைத்து பாடுவது தற்குறி ஏற்ற அணி. தற்குறிப்பேற்றணி எப்படி நடக்கும்னா இயல்பாக நடக்கின்ற நிகழ்வு அந்த நிகழ்வை புலவர் தன்னுடைய கற்பனையை வைத்து பாடுவார். அதற்கு பெயர் என்னன்னு கேட்டா தற்குறிப்பேற்றணி. இயல்பாக நிகழும் நிகழ்வின் மீது கவிஞன் தன் குறிப்பை வைத்து பாடுவது தற்குறிப்பேற்றணி என அழைக்கப்படும். இந்த தற்குறிப்பேற்றணி எப்படி எழுதணும் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் அணி என்ன, அணியினுடைய விளக்கம் என்ன, அணியினுடைய விளக்கம் என்ன, சான்று என்ன, சான்றினுடைய விளக்கம் என்ன, சான்றின் விளக்கம் என்ன, அணி பொருத்தம். அதாவது தற்குறிப்பேற்றணி எவ்வாறு
இவற்றை முறையாக எழுதி அட்டவணைப்படுத்த வேண்டும். சரிங்களா? ஒரு குறிப்பு சட்டை மாதிரி போட்டு ஃபர்ஸ்ட் அணி என்ன, அணியுடைய விளக்கம் என்ன, சான்று என்ன, சான்றினுடைய விளக்கம் என்ன, அணி பொருத்தம் என்ன. அணிகள் எழுதும் பொழுது 10ஆம் வகுப்பில் அணிகள் எழுதும் பொழுதும் 9ஆம் வகுப்பில் இருந்தே நாம் படிக்கக்கூடிய முறையை இப்படிதான் படிக்க வேண்டும். அணி, அணியின் விளக்கம், சான்று, சான்றின் விளக்கம், அணி பொருத்தம். இந்த வகையில் எழுதினால் மட்டுமே முழு மதிப்பெண்கள் கிடைக்கும். அடுத்தது அணி, அணியின் விளக்கம், சான்று, சான்றின் விளக்கம். அணி என்ன? முதல்ல தற்குறிப்பேற்றணி. அணியுடைய விளக்கம் என்ன? இயல்பாக நிகழும் நிகழ்வின் மீது கவிஞர் தன் குறிப்பை வைத்து சொல்வது தற்குறிப்பேற்றணி என்று சொல்லியிருக்கேன். அணியினுடைய விளக்கம் இயல்பாக நிகழும் நிகழ்வின் மீது கவிஞர் தன் குறிப்பை வைத்து பாடுவது தற்குறிப்பேற்றணி. இப்ப சான்று, பொருளம் தெடுத்த ஆரையில் நெடுங்கொடி மாறல் என்பது போல் மருத்துக்கை காட்ட. பொருளம் தெடுத்த ஆரையில் நெடுங்கொடி மாறல் என்பன போல் மருத்துக்கை காட்ட. அதாவது சான்றினுடைய விளக்கத்துல என்ன எழுதணும் அப்படின்னா, கோவலனும் கண்ணகியும் மதுரை மாணவருக்குள் செல்கிறார்கள். அதாவது ஊழ்வினையின் காரணமாக கோவலன் செய்த பெரும் துயரினால் கண்ணகியும் கோவலனும் பெரும் துன்பத்துக்கு ஆளாகிறார்கள். சரியா? அப்படி துன்பத்துக்கு ஆளான போது அவர்களால் வணிகம் செய்ய இயலவில்லை. அந்த வணிகத்தின் பொருட்டு எங்கே செல்கிறார்கள்? மதுரை மாநகருக்கு சென்று அங்கே வாணிகம் செய்யலாம் என்று முடிவெடுத்து தங்களுடைய பொன் ஆபரணங்களை எல்லாம் கொண்டு செல்கிறார்கள் மதுரை மாநகருக்குள். அந்த மதுரை மாநகருக்குள் செல்வதற்கு முன்பு என்ன சொல்றாருன்னா, இயல்பாக நிகழ்கின்ற நிகழ்வு மதுரை மாநகரில் இருக்கக்கூடிய கொடி, கம்பத்தில் இருக்கக்கூடிய கொடி இருக்கு இல்லையா, அந்த கொடி நெடுங்கொடி. என்ன கொடி? நெடுங்கொடி. மதுரையை ஆண்ட மன்னர்களுடைய கொடியானது கம்பத்தில் நின்று காற்றில் அசைகிறது. நெடுங்கொடி எங்க? பொருளம் தெடுத்த ஆரையில் நெடுங்கொடி. ஆரையில் என்றால் என்ன? நெடிய வழிதோறும் அவர்களுடைய கொடியானது, நெடுங்கொடியானது வீசிக்கொண்டு காற்றால் வீசிக்கொண்டு இருக்கிறது. அது இயல்பாக நடக்கின்ற நிகழ்வு. அதாவது ஒரு கொடி கம்பத்துல கட்டியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா அந்த கொடி என்ன பண்ணும்? காத்துல இயல்பாவே அசையும். அந்த மாதிரி இயல்பா அசைகின்ற அந்த கொடியில புலவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா, தன்னுடைய குறிப்பை வச்சிருக்காரு. என்ன குறிப்பு வச்சிருக்காரு? பொருளும் எடுத்த ஆலயப்படி மாறல் என்பன போல் மருத்துவத்தை காட்ட. கோவலனும் கண்ணகியும் இந்த மதுரை மாணவர்கள் வந்தாங்கன்னா யாரால் கொலை செய்யப்படுவார்? கள்வர்களால் கொலை செய்யப்படுவான். பாண்டிய மன்னர்களுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய அந்த கள்வர்கள், திருடர்களால் யார் கொலை செய்யப்படுவா? கோவலன் கொலை செய்யப்படுவான். இந்த மதுரை மாநகருக்குள்ள நீ வராத, ஆரையில் என்றால் மதில் மேல் கட்டப்பட்டிருந்த கொடி. மதில் மேல் கட்டப்பட்டிருந்த கொடியானது காற்றில் அசைகிறது. அவர்களுடைய வெற்றியை கொண்டாடும் வகையில் அந்த மதில் மேல், கோட்டையின் மேல் இருந்த கொடியானது காற்றில் அசைகிறது. அந்த காற்றில் அசைகின்ற கொடியை இந்த புலவர், நீ மதுரை மாநகருக்குள்ள வந்தேன்னா உன்னைய திருட அப்படிங்கிற ஒரு பட்டத்தை கட்டி உன்னை என்ன பண்ணிடுவாங்க? கொலை செஞ்சுருவாங்க. அதனால நீ இந்த ஊருக்குள்ள வராத, திரும்பி அப்படியே போயிடு அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்துச்சான். எது? அந்த நெடுங்கொடி காற்றில் அசைவதை நீ இந்த மதுரை மாநகருக்குள் வர வேண்டாம், அப்படியே நீ திரும்பி சென்று விடு. எப்படி காற்றில் கொடி அசைச்சா அப்படி வேண்டாம் சொல்ற மாதிரி இருக்கும். அது மாதிரி நீ இந்த மதுரை மாநகருக்குள்ள வராதடா, நீ வந்தீனா நீ
கொலைப்படுவாய் என்று இயல்பாக நிகழ்கின்ற நிகழ்வின் மீது கவிஞர் தன்னுடைய குறிப்பை வைத்து சொல்லுவதால் இது என்ன அணி? தற்குறிப்பேற்றணி. அடுத்த அணி பொருத்தம். அணி பொருத்தம் எப்படி எழுதணும்? இந்த பாடலானது இயல்பாக நடக்கின்ற நிகழ்வின் மீது கவிஞர் தன்னுடைய குறிப்பை வைத்து பாடியுள்ளதால், இயல்பாக நடக்கின்ற நிகழ்வின் மீது கவிஞர் தன் குறிப்பை வைத்து பாடியுள்ளதால் இந்த பாடல் தற்குறிப்பேற்றணிக்கு பொருத்தமாக அமைந்துள்ளது. தற்குறிப்பேற்றணிக்கு பொருத்தமாக அமைந்துள்ளது என்று எழுத வேண்டும். தற்குறிப்பேற்றணி என்பது இயல்பாக நிகழும் நிகழ்வின் மீது கவிஞர் தன்னுடைய குறிப்பை வைத்து பாடுவது. சான்று என்ன? போருளம் எடுத்த ஆரையில் நெடுமுடி பாரல் என்பன போல் மருத்துக்கை காட்ட. அதாவது கோட்டையின் மதின்மேல் கட்டப்பட்டிருந்த கொடியானது காற்றில் அசைகிறது. காற்றில் அசைகின்ற அந்த கொடியின் மீது கவிஞர் தன்னுடைய குறிப்பை வைத்து பாடுகிறான். கோவலனும் கண்ணகியும் மதுரை மாநகருக்குள் வந்தால் கோவலன் மதுரையில் கொலை செய்யப்படுவான். ஆதலால் கோவலனை இந்த மதுரை மாநகருக்குள் வர வேண்டாம் என்று கொடிகள் இயல்பாக அசைகின்ற காற்றில் அசைகின்ற குறிப்பை அவர் தன்னுடைய கருத்தாளத்தை வைத்து பாடுகிறார். ஆதலால் இந்த பாடல் தற்குறிப்பேற்றணிக்கு பொருத்தமாக அமைந்துள்ளது.